ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனத்திலே பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது அப்படின்னு சொல்லுது. 5வது வசனத்துல வாசிக்கும் போது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. ஆமென். அப்போ முதலாவதாக வேதத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறது, அது விரியன் பாம்பு. அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் என்ன, அது எங்கிருந்து வந்துச்சு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணுன்ற ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது யார் பார்க்குற பார்வை அப்படின்னு சொன்னா, அந்த தீவார் அங்க இருக்கிற ஜனங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பொதுவாக பாம்பு அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. சில பாம்பு நம்மளை கடிச்சா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் இல்லை, அது சாதாரணமாக போயிடும், அது ஒரு பெரிய விஷமாக நமக்கு இராது. ஆனால் சில பாம்பு ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அது கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சிலர் 3 நிமிஷம் கூட தாங்காது. அப்போ இந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது சாதாரணமான பாம்பு இல்லை, இது விரியன் பாம்பு. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே நுரத்தள்ளி அவனுடைய உடம்புல இருக்கிற அந்த ரத்தங்கள் எல்லாம் கட்டப்பட்டு அப்படி செத்துருவான். அதனால தான் அவங்க சொல்றாங்க, அவனை கடிச்சது வேற எதுவும் இல்லப்பா, விரியன் பாம்பு கடிச்சிருக்கப்பா அப்படின்றாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது விஷ பூச்சி. அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாம்பை இல்லைன்னா அந்த விரியன் பாம்பு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விரியன் பாம்புன்னு சொல்லல, விஷப்பூச்சியும் சொல்லல, ஒரு பூச்சியை தீயிலே உதறி போடுவது போல அவன் அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாதிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தரணும். பிரச்சனைகளை பல விதத்தில் பல ஜனங்கள் பார்க்கிறார்கள். நமக்கு வருகிற பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறார்கள். ஆனால் நான் நம்புறேன், நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். இன்றைக்கு சில பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தலாம். சில பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனையா நிறைய பேர் ஒருவேளை சித்தரிக்கலாம். நீங்களும் கூட அதை ஒரு விஷ பூச்சியாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, உனக்கு முன்பாக நிற்கிற பெரிய ஆயுதமா இருந்தாலும் பெரிய பர்வதமா இருந்தாலும் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது பெரிய பிரச்சனை அல்ல, அது சிறிய பிரச்சனையாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் சாதாரணமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே கேளுங்க. ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறதற்காய், அந்த அளவிற்கு நீங்க என்னை உருவாக்குறதற்காக நன்றி. ஆமேன். நீங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கன்றதை தான் ஆண்டவர் கவனிப்பார். பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, கோலியாத்து நிற்கும் போது சவுல் கூட என்ன நினைக்கிறாருன்னா, அவன் பட்டயம் ரொம்ப பெருசு, அவன் ரொம்ப உயரமானவன், அவன் கோலியாத், அவன் பெலிஸ்தியன், என்னென்னமோ வார்த்தை சொல்லும் போது தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான், இல்லைன்னா கரடியை போல் இருப்பான். சிங்கத்தையே என் கையில ஆண்டவர் கொடுத்துட்டாராமா, கரடியே என் கையில கொடுத்துட்டாராமா, இந்த பெலிஸ்தியன், இந்த பிரச்சனை எம்மாத்திரம். ஆமென். சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லுங்க, இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போதே தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இது எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், இந்த மனிதன் எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய பெரிய ஞானம். ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நடக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சாதாரணமா பார்ப்பாங்க.
அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி, அது ஒரு பெரிய தைரியம். அதுக்காக நம்ம உடனே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்களாமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அதனால இந்த வார்த்தையை காலையில நான் தியானிக்கும் போது எனக்கு இந்த 3 வார்த்தையுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் அவங்க சொல்லும்போது விரியன் பாம்பு, விஷ பூச்சி, ஆனா தேவனுடைய பிள்ளை சாதாரணமான பூச்சி. ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அது சாதாரணமாய் சரியாகிவிடும், அது சின்ன காரியத்திலே அது அடங்கிவிடும், அதனாலே பெரிய விளைவு உங்களுக்கு வராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் லகுவாய் முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சேர்ந்து பாடி. ஆமென். வானம் பூமி படைத்த தேவன், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் அவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் விலகி போனாலும், பர்வதங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனாலும், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் தயவு மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பாடும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. உம் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுவோம். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளை மேல தட்டி. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறெங்கிருந்தும்
இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான். ஆமாப்பா, ஆமாப்பா, உங்களை நம்புறான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன். மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை வெட்கப்படுத்தாம கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை சில வருடங்களா ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது எத்தனை நாள் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. சிலருக்கு 1 மாதமா இருக்கலாம், சிலருக்கு 1 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு 30 வருஷமா கூட இருக்கலாம். ஆண்டவர் மோசையை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் 40 வருஷம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், 40 இயர்ஸ். ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை தொடர்றதற்கு ஆண்டவர் ஒரு நாள் கூட எடுக்கல. அவ்வளவுதான், ஒரே பிரயாணத்தை மட்டும்தான். ஒரே பிரயாணத்தில் அவன் போறான். ஆண்டவர் இடையில சந்திக்கிறாரு, அவர் கீழே விழுறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு சொல்ல வேண்டியது அனனியா அப்படின்ற ஒரு ஊழியக்காரனுக்கு நான் சொல்லுனேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, அவனை மற்றவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் பார்த்தார்கள். அதனால லேட்டா தாமதமாகி சரியாக போகிற பிரச்சனை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா சரி பண்ணக்கூடிய பிரச்சனை குறித்து கவலைப்பட வேண்டாம். அது எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவர். ஒரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாட போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும்
என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து. இப்ப சொல்லுவோம், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து சொல்லுவோம். எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு விடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. சொல்லுங்க எல்லாரும், நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன். அப்பா பத்தி நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள். திரும்ப திரும்ப அப்பா பத்தி சொல்லுவோம், நல்லவன் நீ. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்தில், அப்பா பத்தி நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கு. பாடு, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க சத்தம், உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடினாயற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. சொல்லுங்க, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபையான இயேசுவே. இப்ப கைய மேல கடி, நல்லவன் நீ, மிகவும். இந்த
வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க ஆண்டவருடைய மகிமை சொல்லிக்கொண்டே எனக்கு ஆண்டவர் நல்லவராய், எனக்கு நல்லவராய். பாவத்தின் முழு உருவமாய் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் பெரும் பாவியானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே நல்லவர், மிகவும் நல்லவர். பாடுவோம் எல்லாரும். ஹalleluya. ஹalleluya. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் யாரும் ஆண்டவரை ரொம்ப உயர்த்துகிறார்களோ அவர் பெருக 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 நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சிறுகிட்டே இருக்கும், சின்னதாயிட்டே இருக்கும். அதான் துதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அதிசயங்கள் நடக்கும். வேதத்துல எரிகோ போட்ட அவ்வளோ பெரிய கோட்டை, ஆனா வேற எதுனாலையும் தகர்க்கப்படலை. அந்த கோட்டைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கார் ஓடுற அளவுக்கு பெரிய கோட்டைன்னு வச்சுங்களேன். அவ்வளவு அகலமாய் கட்டப்பட்ட சுவர் தான் எரிகோ கோட்டை. அதை அவ்வளோ பெரிய பீரங்கினால கூட அவ்வளோ ஈஸியா தகர்க்க முடியாது. ஆனா வேதம் சொல்லு, துதிக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னா, ஆராதனைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை, அவ்வளவு பெரிய கோட்டை அப்படியே இடிஞ்சு அப்படி விழுந்துருச்சு. அதனால துதிக்க 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 பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நான் எத்தனையோ பேர் பிசாசு பிடிச்சவங்கள சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சிஸ்டர், நீ ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, மனதார துதிங்க, சத்தமோட்ட ஆண்டவரை துதிங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க 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 சத்துருவாரால நிற்க முடியாது, செய்வனையினால நிற்க முடியாது. வியாதிகள் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினால. ஹalleluya. ஆனா என்ன பண்ணணும், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆராதிக்கும் போது மட்டும் யாரு ரொம்ப சின்சியரா ஆராதிக்கிறாங்களோ அவங்க எழுதி வச்சுக்க வேண்டியதான், அவங்களுடைய ஃபியூச்சரை ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க தேவனோட நடந்து சாதிச்ச சிலர்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இவங்க ஒரு பெரிய ஆராதனை வீராங்கனைகளா இருந்திருப்பாங்க. ஆண்டவரை பர்சனலா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க பாருங்க, சத்தமா முழு இருதயத்தோட ஆராதிக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவங்க கண்டிப்பா பார்ப்பார்கள். அதனால நம்ம எல்லாருமே ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க போறோம். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று அந்த நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராய் இருந்தீர், நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் கண்டிப்பா பாக்கியம் உள்ளதுதான். நீர் எங்களுக்கு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை உணர்ந்து நம்ம பாட போறோம். அவர் நல்லவர். ஹalleluya. கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு நல்லவர், அவர் நல்லவர். சாப முள்முடியை சிரசிலே சுமந்து சாபமாய் எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். சாப முள்முடியை சிரசிலே சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசிலே சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, சொல்லுவோம். உங்க கிருபை பெரியது,
உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர். சத்தமா நல்லவர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஈடினாயற்றதே உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் சொல்லிக்கொண்டே நல்லவர். ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் பயமில்லையே. சுராஜா பயம் கைகளை மேல தட்டி ஆராதனை உமக்கே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் மத்தியிலே அசைவோம். உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவர். ஆராதனை கரங்களை தட்டி அந்த பரலோக ராஜாவான தேவன், மகா பெரிய கனம் பொருந்திய தேவன், அதிசயமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ நல்லவர், நல்லவர். நாங்க உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட கர்த்தரை ஆராதி. நீ நல்லவர், 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 நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்களால கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். எங்க சூழ்நிலையை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். எங்க தேவையை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். எழும்பி நிற்கிற அந்த மனுஷனுக்கு முன்பாக நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் சொல்லுவோம், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை. ஆமாப்பா ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க கையை உயர்த்தி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயரே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. தாருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுவா என் பலனே என் கோட்டையே ஆராதனை மறைவிடமே என் புகலிடமே மறைவிடமே. என் பலனாகிய கர்த்தர், என் பலனாகிய கர்த்தர். ஆராதனை முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் சத்தம் ஆராதனை. எஸ் எங்கள் ஆராதனைக்குரிய எங்கள் தேவனே நீர் ஒருவரே நல்லவர் அப்பா. உங்களுக்கு தான் சீர்படுத்தும் சீர்த்தீரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சீர்த்தீரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும்
ஆராதிக்க ஆராதிக்க அந்த மகிமை கடந்து வரட்டும், அந்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் இப்பொழுது சீர்படுத்துவதற்காக அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை தட்டி அவருக்கு, கரங்களை தட்டி அவருக்கு. ஆமென். அவர் படவிலே ஏறின உடனே வேதம் சொல்லுகிறது, காற்று அமர்ந்தது, காற்று அமர்ந்தது, அந்த புயல் அமர்ந்தது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் எழுந்து நிற்பேன், அந்த பிரச்சனையிலே எழும்பி நிற்பேன், அந்த சூழ்நிலையிலே எழும்பி நிற்பேன். பெரிய கொந்தளிப்பாய் இருக்கிற, பெரிய கொந்தளிப்பாய் இருக்கிற அந்த புயலை கர்த்தரே அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், மகனே நீ போராட வேண்டியது இல்லை, நீ வழக்காட வேண்டியது இல்லை, நீ போராட வேண்டியதில்லை, நானே எழுந்து நின்று அதை அடக்குவேன். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கடல் அப்படியே அமர்ந்தது, தன்னுடைய கொந்தளிப்பை விட்டு அமர்ந்தது. சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலையும் ஒரு சமாதானம் உண்டானது. அத்தனை நேரம் இருக்கிற கலக்கம் மாறினது, பயம் மாறினது, அந்த சஞ்சலம் மாறினது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த பிரச்சனையின் நடுவிலே வருவேன், அந்த சூழ்நிலையின் நடுவிலே வருவேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே நடந்து வருகிறார். அப்பொழுது கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த கடல் இப்பொழுது அமருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கடலாழமா இருந்தாலும், அக்கினி சூளையா இருந்தாலும், என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் உண்டு, என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் உண்டு, என்னை தூக்கி எடுக்கிறதற்கு ஒருவர் உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. எல்லாரும் முழு இருதயத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க பகலாம், நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். சொல்லுவோம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பகலாம், நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. வாலிப தம்பிங்க தங்கச்சி, தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பே. ஆமாப்பா ஆமாப்பா,
நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. என்ன நினைச்சிருக்கிறவர் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. கூர்பவரே சத்தமா நடத்திடும் உந்தன் தயவை மாறப்பேனும். சொல்லுவோம், நீரங்களை நேசிக்க, நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்துறோம். தாங்கிய ஜீ நீரங்களை நினைவு கூற, நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர கரங்களை ஆசைத்து சொல்லுவோம், நீரங்களை நேசிக்க, நீரங்களை வழிகாட்டும் தெய்வம். இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாவரரே, தயாவரரே. சேர்ந்து சொல்லுமா, வழிகாட்டும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் என்னை தாங்கிடும் தயா. இப்ப கைகளை வைத்து நீரங்களை நேசிக்க, நீரங்களை சத்தமா இயேசுப்பா 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 இயேசுப்பா. நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல். சொல்லுவோம், நீரங்களை நேசிக்க, நீரங்களை நேசிக்க நாங்கள் மாத்திரோம். ஓ அல்லேலூயா. நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல். நாங்க நம்புறாண்டோரே, இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்த, இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்தது நீங்க தான் ஆண்டவரே. இவ்வளவு தூரம் என்ன வளர்த்துனது நீங்க. திரும்ப திரும்ப இதுவரை நன்மை செய்தவர் அப்பா, இனிமே தீமை செய்வார். சொல்லுங்க, எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனாம் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் விசுவாசத்தோடு நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு ஓ நான் வெட்கப்பட்ட
நன்மை செய்தவர். அப்பா பார்த்து சொல்லு, இனிமேலா தீமை செய்வார். இந்த வார்த்தை உச்சரிக்க 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 சூழ்நிலைகள் சாதகமாய் மாறுகிறது, தேவைகள் சாதகமாய் மாறுகிறது. இனிமேலா தீமை செய்வார். ஒரு 10 டைம் சொல்லுங்க, இதுவரை நன்மை செய்தவர். அப்பனே என்ன தூக்கி எடுங்காண்டவர், என்ன தூக்கி எடுங்காண்டவரே, இதுவரை நன்மை செய்தவர். தீமை இப்ப சேர்ந்து எனக்காக யுத்தங்களை செய்பவர், எனக்காக யுத்தங்களை செய்பவர். ஓ சேனைகள் தேவனாவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். தேவனாவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய். ஓ நான் வெட்கப்பட்டேன். ஜீசஸ் ஈடாய் 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 நன்மை செய்வார். கரங்களை அசைத்துக் கொண்டு தேவாவியார் இப்பொழுது ஒவ்வொருவருமே அசைவாடி உம்முடைய ஆசீர்வாதம் மழையாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. கடைசியாக கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட பரலோக தேவனே, தடைகளை உடைக்கிறவரே, கட்டுகளை அவிழ்க்கிறவரே, கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். இதுவரையிலும் நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மை செய்வார். எனக்காக அவர் யுத்தங்களை செய்வார். சொல்லுங்க, எனக்காக யுத்தங்களை செய்வார். இஸ்ரவேலின் அவர் தேவன், அவர் தோற்றதே இல்லை, தோற்றதே இல்லை. அவருடைய பிள்ளையாகிய நானும் இனி தோற்க போவது இல்லை, தோற்க போவது இல்லை. நந்தனமோ ரகதலரது லேதரலப்தனரோ லதரகதரம் லேதரலப்தனரேதலர. நீ நல்லவர் 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 நல்ல, நீ நல்லவர் 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 நல்ல, நல்லவர் நல்லவர் நல்லவர். உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய அற்புதங்கள் எங்களோட இருக்கிறதற்காக நன்றி. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், எங்கள் ஒவ்வொருத்தருடைய சிறையிருப்பையும் நீர் திருப்ப போகிறதற்காக நன்றி. தேவரீர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்தது. சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும். நன்றி ஆண்டவரே, உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.